Assalamualaikum. Hi everyone. Alhamdulillah, we all are doing good. 100 days 100 videos. இன்னைக்கு டே 31. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பன்னீர் ரெசிபி தான், பன்னீர் கிரேவி. நீங்கள் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் தந்தூரி இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பன்னீரில் முருங்கைக்காலாம் போட்டு வெஜ்ஜிஸ் போட்டு கிரேவி வைக்கிறது இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, க்ரீன் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான். ஒரு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படியே சைட் பை சைடு தவா வச்சுக்கோங்க பன்னீர் டோஸ்ட் பண்ணுறதுக்காக. கடையில் எண்ணெய் நல்லா சூடான பிறகு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு இதெல்லாம் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடித்து வச்சு பூண்டு நிறைய இடித்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு எடுத்து இடித்து வச்சுக்கோங்க. அரைச்சி சேர்க்குறத விட நீங்கள் இந்த மாதிரி இடித்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலர், கொஞ்சம் கலர் சேஞ்ச் வந்த பிறகு நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு ஒன்றா ஆட் பண்ணி நீங்கள் வந்து சமைங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆன பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி. பன்னீர் பாருங்கள் சூப்பராக டோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இந்த பன்னீரில் வந்து வெறும் மிளகாத்தூள், உப்பு அவ்வளோதான். இது ரெண்டுமே, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாமே போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி தவாவில் நிறைய ஆயில் சேர்க்காதீங்க, கொஞ்சமாக ஆயில் சேர்த்தாலே போதும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் இதாகட்டும், வதங்கட்டும். இதுக்கப்புறமா உங்களுக்கு வெஜிடபிள் வேகிறதுக்காக அப்புறம் கிரேவிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மசாலா பொடிலாம் பார்க்கலாம். மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள், குழம்புத்தூள் இல்லை, தனி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன், அவ்வளோதான். இவ்வளோதான் மசாலா பவுடரு. இதெல்லாம் போட்டு அந்த மசாலா வாடை போகிற வரையுமே கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி, உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அந்த காய்கறிலாம் வேகிறதுக்காக. அப்பப்போ நடுவில் திறந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க, இல்லைனா கீழே அடி பிடிக்குதான்னு தெரியாது. அடி பிடிக்காத மேக்ஸிமம். திரும்பியும் வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துருச்சான்னு பாருங்கள். வெஜிடபிள்ஸ் வெந்துருச்சு. எனக்கு இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, நான் மசிச்சு பார்த்தேன், வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வெறும் தேங்காய் வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் என்னோடய வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த டைமில் நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணி, உங்களுக்கு தண்ணி இந்த டைமில் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கிரேவி கன்சிஸ்டன்சி நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஓகே அப்படியே விட்டுருங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பன்னீர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப போட்டு கிளறாதீங்க, இல்லைனா பன்னீர் உடஞ்சிடும். அதனால சும்மா லைஸாக எல்லாமே வந்து அந்த கிரேவியில் டிப் ஆகிற மாதிரி சும்மா லைஸாக மிக்ஸ் கொடுங்க, போதும். தேங்காய் போட்டிருக்கோம், அதனால் ஒரு கொதி வரணும். கொதி வந்துருச்சுன்னா அவ்வளோதான். மேலே கொத்தமல்லி இறக்கிட்டா உங்கள் கிரேவி ரெடி. சப்பாத்தி, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, காரமாக இருக்காது, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான பன்னீர் ரெசிபி இது. நிறைய பேர் என் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. வியூஸ் போதும், ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய கண்டென்ட்டோட வீடியோ போடுறேன். கிரேவி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்களும் போய் சாப்பிட போகிறோம். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.